மாவட்டம் நன்னிலம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கர் பருத்தி, பச்சை பயிறு, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் பருத்தி, பச்சை பயிறு, உளுந்து உள்ளிட்ட செடிகள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விடியா திமுக அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளனர். இப்போ எங்களுக்கு நெல்லும் எங்களுக்கு புகையான் தாக்குதலாலும் மழையாலும் ரொம்ப சாஞ்சு போய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதையும் மீண்டும் நாங்கள் கடன் கண்ணியை வாங்கி நாங்கள் பருத்தி போட்டோம். ஒரு 100 ஏக்கர் பருத்தியும் உளுந்து பயிரும் எள்ளும் போட்டோம். அதுவும் இப்போ மழை பெஞ்சதுனால சுத்தமாக அது எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கும் வகையில் சுத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சு. எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. எங்களோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் உயிர்களையும் காக்கும் வகையில் நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் அருகே கல்லுக்குமியல்பட்டி கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான பயனாளிகள் பட்டியல் கடந்த 2023ஆம் ஆண்டு தனி வட்டாட்சியர் ஆதிதிராவிடர் நல அலுவலர் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள 41 பயனாளிகள் பட்டியலை மறைத்துவிட்டு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கள் வியாபார நோக்கத்தோடு புதிதாக 42 நபர்களை தயார் செய்து பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பட்டா நகல் வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக தயார் செய்யப்பட்டுள்ள 42 பேர் கொண்ட பட்டியலை நிறுத்தி வைக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்தக் கோரி அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் கண்டனம் தெரிவித்தன. அரசு பேச்சுவார்த்தையை காலதாமதம் செய்து வருவதால் எதிர்வினையாக இடைக்கால நிவாரணமாக 3500 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் கமலக்கண்ணன் எச்சரித்தார். அரசின் அலட்சியத்தால் பழுதடைந்த பேருந்துகள் சேவையில் முடங்கிக் கொண்டிருப்பதாகவும் புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ராஜேந்திர பிரசாத் சாலையில் பாதாள சாக்கடை குழாயிலிருந்து கழிவுநீர் சாலையில் கசிவதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதிக்காளாகின்றனர். மேலும் கடும் துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் தாம்பரம் மாநகராட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் பகுதிகளை இணைக்கும் முக்கிய சாலையான இதன் வழியாக தினசரி நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் செல்லும் நிலையில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து நிலையை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதியவர்களுக்கு LCO வழங்குவதை தடுக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மனு அளித்தனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு அரசு பாக்ஸ் இல்லாததால் தனியார் பாக்ஸ்களை வழங்கி வந்த நிலையில் அதை எடுத்துவிட்டு அரசு பாக்ஸை போட வேண்டும் என்று நிர்பந்திப்பதை தடுக்க வேண்டும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் மத்தியில் ஆபரேட்டர்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் விதமாக அரசு அதிகாரிகள் நடந்து கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் பகுதியில் மின்வாரிய குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முல்லை பெரியாற்றில் நேரடியாக கலப்பதால் அருகில் உள்ள நீரேற்று நிலையம் வாயிலாக மாசுபட்ட நீர் குடிநீராக வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர்வரத்து குறைவால் மாசுபாடு அதிகரித்து சுகாதார சிக்கல் உருவாகி வருவதால் பொதுமக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கையை விடுத்துள்ளனர். கழிவுநீர் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மக்கள் எச்சரித்துள்ளனர்.